வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஜோதிடத்தில் லக்ன பாவத்தின் காரகத்துவங்களை காண இருக்கிறோம். ஜோதிட பலன் கூறுவதில் மிக முக்கியமான அம்சமாக இருப்பது காரகத்துவங்கள். கிரக மற்றும் பாவ காரகத்துவங்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். அதன்படி இதுவரை நவகிரகங்களின் காரகத்துவங்களை பார்த்தோம். இப்போது பாவ காரகத்துவங்களை காண இருக்கிறோம். லக்னம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய முழு விவரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. ஒரு ஜாதகத்தின் ஒட்டுமொத்த காரகங்களையும் கொண்ட தலைமை பாவம் என்ன அப்படின்னா அது லக்ன பாவம் தான். அதாவது லக்ன பாவம் அப்படின்றது ஒரு தலைமைச் செயலகம் போன்று செயல்படக்கூடியது. அதிலிருந்து தான் மற்ற துறைகளுக்கு எல்லாமே அதிகாரங்கள் செல்வது போல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போல செயல்படக்கூடியது லக்ன பாவம் ஆகும். லக்ன பாவத்தில் இருந்து மற்ற 12 பாவத்திற்கான காரகங்களையும் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஜாதகத்தின் தலைமை பீடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது லக்ன பாவம் தான். ஒரு ஜாதகத்தில் லக்னம்தான் ஜாதகருடைய அஸ்திவாரம், தலைமை பீடம். லக்னத்தில் இருந்து தான் மற்ற 11 பாவத்திற்கான காரகங்களும் செயல்படக்கூடியது. லக்னம்தான் ஒரு ஜாதகத்தினுடைய அஸ்திவாரம், தலைமை பீடம். லக்னத்திலிருந்து தான் மற்ற 11 பாவத்திற்கான காரகங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஜாதகத்தை இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைமைச் செயலமாக செயல்படக்கூடியது. அதாவது ஜாதகத்தில் உள்ள மற்ற எல்லா கிரகங்களும் பாவங்களும் லக்ன பாவத்திற்கு கட்டுப்பட்டு லக்னத்தை சார்ந்துதான் இயங்கும். லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியாக ஜாதகர் சுயமாக சிந்திக்கும் திறனை அல்லது சுயமாக முடிவெடுக்கும் திறனை பெறக்கூடிய நபராக இருப்பார். பொதுவாக லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் மிகவும் பலம் பொருந்திய ஒரு மனிதராக இருப்பார். அங்கே லக்னம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற பாவங்கள் எந்த பாவம் உங்களுக்கு ரொம்ப பவராக இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய காரகங்களையும் பாவத்தினுடைய தன்மைகளையும் அந்த ஜாதகர்னால் சுலபமாக அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். லக்னம் ஒற்றைப்படை தொடர்புகளை பெற்று அகம் சார்ந்த காரகங்களை அதிகமாக பெற்றுள்ளதா, இரட்டைப்படை தொடர்புகளை அதிகமாக பெற்று புறம் சார்ந்த காரகங்களை அதிகமாக பெற்றுள்ளதா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இதில் 8-12 தொடர்புகள் கலப்பு பெறாமல் இருக்க வேண்டும். லக்ன பாவமே 8-12 தொடர்பு பெற்றுருச்சு அப்படின்னா அந்த ஜாதகருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு விதத்தில் தான் அமையும். அந்த மாதிரி அமைந்து ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு எதிர்மறையான விளைவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். லக்ன பாவம் ஜாதகருடைய உடல் அவயங்களில் தலைப்பகுதியை குறிப்பது. தலையில் மூளை, நெற்றி போன்ற பகுதிகளை குறிக்கும். அதாவது மூளையுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம உடலில் உள்ள மற்ற உறுப்புகள் எல்லாமே எப்படி இயங்குதோ அதுபோல தான் லக்னத்துடைய கட்டுப்பாட்டில் தான் மற்ற 12 பாவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். லக்ன பாவம் அப்படின்றதே ஒரு கண்ட்ரோலிங் பவர், தலைமைச் செயலகம். லக்ன பாவத்தை கொண்டு ஜாதகருடைய உருவம், உயரம், நிறம், உருவ அமைப்பு, பகுதி, தலையில் இருக்கிற முடியோட தன்மை, உடலின் வளர்ச்சி, உடல் நலம் மற்றும் மனநலம், உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை, ஜாதகருடைய பழக்க வழக்கங்கள், குறிக்கோள்கள், லட்சியங்கள் இவை எல்லாத்தையுமே தெளிவாக காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெட்டகம் என்ன அப்படின்னா அது லக்ன பாவம் தான். ஜாதகருடைய தனித்தன்மை என்ன, அவருடைய குண நலன்கள் என்ன, அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும், எல்லாமே லக்னத்தை வைத்து நாம் தெளிவாக அறிய முடியும். பொதுவாக லக்னமே ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது. ஒரு விஷயத்தை ஜாதகர் எப்படி அணுகக்கூடியவர், அவருடைய திறமை என்ன, அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கும், ஜாதகர் இந்த சமுதாயத்தில் பிறரோடு பழகக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய எண்ணம், சிந்தனைகள் எவ்வாறு இருக்கும், சிந்தனை எதை நோக்கி பயணம் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். எடுத்துக்காட்டாக
லக்ன பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் எல்லாமே பொருளாதாரம் சார்ந்து தான் அதிகமாக இருக்கும். லக்ன பாவத்தை வைத்து தான் ஒரு மனிதனுடைய திறமை, கௌரவம், சுயமரியாதை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம சொல்ல முடியும். அவருடைய நடத்தை, அவருடைய உருவ அமைப்பு, அவருடைய வாழ்க்கை முறை, ஜாதகருடைய விருப்பு வெறுப்பு, ஆசைகள், லட்சியங்கள், எண்ணங்கள், அந்த ஜாதகருடைய குணநலன்கள், தோற்றம், உடல் அமைப்பு, உருவ அமைப்பு போன்ற அனைத்து விஷயங்களும் தலைமுடியிலிருந்து உடலிலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு செயல்படும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இந்த லக்னத்தை வைத்து நாம் தீர்மானிக்க முடியும். பொதுவாக லக்ன பாவம் வலுவாக இருந்தது அப்படின்னா, லக்ன பாவம் வலுவாக பலம் பெற்று இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் ரொம்ப பலம் பொருந்திய நபராக, நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் பெற்ற ஒரு நபராக, ஆரோக்கியமான நபராக இருப்பார். லக்னம் வலுவிழந்து விட்டது அப்படின்னா ஜாதகர் எப்பவும் ஒரு நோயாளியாக தான் காட்சியளிப்பார். லக்னபாவம் பலம் பெற்ற ஜாதகர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட ஒரு நபராகத்தான் இருப்பார். லக்னம் பலம் பெற்றவர் எதையும் எதிர்த்து போராடும் சுய அறிவு, விழிப்புணர்வு போன்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக அந்த ஜாதகர் பெற்ற நபராக இருக்கக்கூடும். மேலும் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள், அதாவது அவர் பிறந்ததிலிருந்து கடைசி வரை எப்படி இருப்பார், அவருக்கு என்னென்ன யோகங்கள் செயல்படும், அந்த யோகங்களை எல்லாம் அவரால் அனுபவிக்க முடியுமா அப்படின்றதையும் நம்ம தெளிவாக அறிய முடியும். இந்த ஜாதகர் ஒழுக்கமானவரா, அவருடைய நிர்வாகத் திறமை எப்படி இருக்கும், அவர் பெருந்தன்மை உள்ளவரா, அவருடைய ஆற்றல், மனதில் உள்ள செயல்பாடுகள் எப்படி இருக்கும், விருப்பு வெறுப்புகள், எண்ணங்கள், அபிலாஷைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும், இவை எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லக்கூடியது இந்த லக்னபாவம். ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும், அவருடைய வெற்றி தோல்விகள், விருப்பு வெறுப்புகள், ஆசைகள், எண்ணங்கள், லட்சியங்கள் எல்லாத்தையுமே நமக்கு அவருடைய ஆயுள், ஆரோக்கியம், இது போன்ற அனைத்து விஷயங்களையுமே நம்ம தெளிவாக அறியக்கூடிய ஒரு கண்ணாடி போன்றது இந்த லக்னபாவம் என்று நாம் சொல்லலாம். ஜாதகருடைய பழக்க வழக்கங்கள், குறிக்கோள்கள், லட்சியங்கள், கௌரவம், தன்னை பற்றிய எண்ணங்கள், சுயமரியாதை, கௌரவம் பெறக்கூடிய நபரா, கௌரவத்தை இழக்கக்கூடிய நபரா என்பதை பற்றியும், அவருடைய வெற்றி தோல்விகள் போன்ற அனைத்து விஷயங்களையும் தெளிவாக நமக்கு காட்டக்கூடிய என்ன என்று பார்த்தா அது லக்னபாவம் தான். லக்னபாவமே அனைத்து பாவங்களுக்கும் தலைமை பாவமாகும். எனவே தலைமை பண்பிற்கு காரகமான சூரியன் லக்னபாவத்திற்கு காரக கிரகமாக வருகிறார்.